பாடுறார். எப்படி பாடுறாரு? பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும். இந்த வேல் எதுக்காக, இந்த வேலினுடைய பெருமையை சொல்லும்போது அழகு பொருந்திய திருமேனியுடைய அவளுடைய திருமேனியை வர்ணிச்சிட்டாரு. அழகு பொருந்திய திருமேனியுடைய அந்த அம்மாளுடைய அந்த கண்கள் வேல் மாதிரி நீண்டு இருக்கு. எதுக்கு? அன்பர்கள் யாராவது இங்க அலமஞ்சுக்கிட்டு நிற்பாங்களே, அவங்களுக்கு நாம எப்படி அனுக்கிரகம் பண்ணுவோம், நம்ம தலைவனை எப்படி அனுக்கிரகம் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு அந்த 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 வேல் அந்த அளவுக்கு நீண்டு பறந்து விரிந்து உள்ளது அப்படின்னு சொல்றார். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடியவன் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். ஒவ்வொரு அடி முடிவிலும் இதே மாதிரி 12 முறை வர வேண்டாம், ஒரு முறை ஓதுனா போதும். அதுக்கடுத்து சொல்றாரு, பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும். இந்த அம்பாள் வள்ளி தேவியை பாடுறார். எப்படி பாடுறாரு? பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும். இந்த வேல் எதுக்காக, இந்த வேலினுடைய பெருமையை சொல்லும்போது அழகு பொருந்திய திருமேனியுடைய அவளுடைய திருமேனியை வர்ணிச்சிட்டாரு. அழகு பொருந்திய திருமேனியுடைய அந்த அம்மாளுடைய அந்த கண்கள் வேல் மாதிரி நீண்டு இருக்கு. எதுக்கு? அன்பர்கள் யாராவது இங்க அலமஞ்சுக்கிட்டு நிற்பாங்களே, அவங்களுக்கு நாம எப்படி அனுக்கிரகம் பண்ணுவோம், நம்ம தலைவனை எப்படி அனுக்கிரகம் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு அந்த 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 வேல் அந்த அளவுக்கு நீண்டு பறந்து விரிந்து உள்ளது அப்படின்னு சொல்றார். இப்ப மீண்டும் இந்த வரியை படிக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நான் மேல 12 முறை படிக்கணும்னு உங்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு நீங்க 12 முறை படிங்க. இதை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன சங்கல்பம், உங்க பிள்ளைங்க கல்யாணம் நடக்கணுமா, உங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, உங்களுக்கு மன நிறைவு வேணுமா, உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுமா, உங்களுக்கு வயிற்று நோவு வாய் நோவு எங்க நகை நோவு கால் நோவு எங்க நோவு இருக்கா அதுல இருந்து விடுதலை வேணுமா, இந்த பாடலை நீங்க 48 நாள் சங்கல்பம் பண்ணி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க, 2 கற்கண்டு வச்சுக்கோங்க. இறைவன் நம்மகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க போறதில்லை, இவ்வளவு போதும். இதை நீங்க பாடிட்டு வந்தீங்கன்னா 48 நாளையில கட்டாயம் உங்களுக்கு இதுல எத்தனையோ மாறுதல். கொடிய நோய்கள்லாம் மாறி இருக்கு குழந்தைங்களா, கொடிய நோய்கள் மாறி இருக்கு. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் அன்பர்கள் வந்தாங்க, கடந்த வேள்விக்கு வந்த அன்பர்கள் தெரியும் உங்களுக்கு. அவங்க என்ன கண்டிஷனில் வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி நான் சொல்லலை, யார் வந்தாங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. அந்த பிள்ளைங்களுக்காக வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லும்போது இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் வந்து இந்த வினைகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியது இந்த மந்திரம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். இப்போ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து முருகன் வேலே குகன் வேலே, அது ஒரு ஸ்டான்ஸ். அதுக்கு அடுத்து சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும். இப்போ இந்த அடுத்த ஸ்டான்ஸா என்ன சொல்வாரு? சொலற்கரிய சொல்லுதற்கரிய திருப்புகளை, இது வந்து திருப்புகளில் ஒரு பகுதி, திருப்புகளை உரைத்தவரை, இந்த யார் இதெல்லாம் சொல்லுதாங்களோ திருப்புகளை யார் சொல்லாங்களோ உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய, இந்த திருப்புகளை யார் சொல்றாங்களோ இந்த திருக்குறளை யார் உரைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பகை வரும்னு நினைக்கிறீங்க, வராது. அறுத்தெறிஞ்சிருவான் நம்ம வேலாயுதன். அந்த வேல் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் திகச்சு நிற்கும்போது அந்த வேல் வந்து குத்தி எடுத்துரும். அது சொல்றார். திருப்புகளை உரைத்தவரை, திருப்புகள் யார் சொல்றாங்களோ அவங்களை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும். இதுக்கப்புறம் மீண்டும் நம்ம என்ன சொல்லலாம்? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மேலை விருத்தன் எனது உளத்தினில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இது என்ன வேல் மாற இல்லையா? ஒவ்வொரு தரைக்கும் வேல் வேல்னு முடியுதா? எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஒரு இதை சொல்லணும். அதுக்கு அடுத்து சொல்றாரு, தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். இது யாரு? முதல்ல முருகனை பத்தி சொல்லிட்டார். அதுக்கடுத்து அப்பா சொல்றார். தரிக்கி நமன் முறுக்கவரின், நமன்னா யமதேவன். தரிக்கி உயிரை எடுக்காம விடமாட்டேன்டா. ஏதோ பகைவர் மூலமாகவோ அல்லது வினை காரணமாகவோ வேற யாரும். தரிக்கி நமன் முறுக்கிவரின் எருக்குமதி தருத்த முடி. எருக்கையில யார் சூடியிருப்பா? சிவபெருமான். மதி சூடி இருக்கிறான். எருக்கு அதுல சூடி இருக்கிறான். எருக்க மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும். அவன் சாதாரண ஆளா? அவன் ஒரு இறை கலர்க்கு அவன் ஒரு அமுக்குனா தசமுகன் 10 முகமுடைய ராமணேஸ்வரம் போயிட்டான்ல, அவன் சின்ன விரல் நுனிதானம் அமுத்துனான். அவன் மாதிரி அவனுடைய கலர்க்கு நிகரும் இந்த வேல். சாதாரண வேல் நினைச்சுக்கிடாங்க, கலர்க்கு நிகராகும் வேல். இந்த வேல் அதுக்கு சமமான வேல் அப்படின்னு சொல்றார். அதுக்கடுத்து பணக்கை முகை படக்கரட மதத்தவனை கஜக்கடவுள் பதத்திடு மதி களத்து முனை தெரிக்க வரமாகும் வேல். இது வேற ஒவ்வொரு பாடலுக்கும் அடியில் ஒரு ஸ்டான்ஸாவுக்கு அடியில் இந்த பாடல் கட்டாயம் படிக்கணும். அதை வந்து நீங்கள் இதை மறந்துடாதீங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் சொன்னேன். பணக்கை முகை படக்கரடம் மதத்தவன் கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முனை தெரிக்க வரமாகும். நிகழம்னா துன்பம். அந்த நிகழம் அது துன்பத்துடைய ஒரு நுனி கூட, கால் நுனி அளவுக்கு கூட நம்ம மேலே ஒரு மயிரளவு கூட என்னை இசைக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உறுதிப்பாடு உங்கள்கிட்ட இருக்கணும்னு அவர் சொல்றார். ஒரு சின்ன நகத்தளவு தூச்சி கூட உங்களை அடர முடியாது. யாரு இது யாருக்காண்டி நான் பாடுறேன் அப்படின்னா, கஜமுகன்கக்கூடிய யானைமுக கடவுளுடைய தம்பி, இவருடைய வேல் நமக்கு இருக்கும்போது நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றார். அத சினத்து அவுணர். இதுக்கு அடுத்து வந்து பணக்கை முக படக்கரட மதத்தவன் கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முனை. நிகழம்னா துன்பம். துன்பத்து முனை கூட நம்மளை அணுக்க விடாது. ஒரு கடுகளவு, எள்ளளவு, மயிரளவு எதுவுமே நம்மளை அணுக்க விடாது. அது மாதிரி களத்து முனை தெரிக்க வரம் ஆகும். இதுக்கப்புறம் மீண்டும் இதே பாடல் படிக்கணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தினில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இது ஒவ்வொன்றுக்கும் இடையில இதை படிச்சுக்கிட்டே வரணும். சினத்தவுணர் எதிர்த்து அரண் களத்தில் வெகு குறைத்தவைகள் சிரித்து எயிறு கடித்து விளை விழித்து அலற மோதும். இப்ப வந்து சினத்து அவுணர் எதிர்த்து அரண் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்து அலற மோதும். இந்த வேல் என்ன பண்ணுது? சூரபன்மன், சிங்கமுகாசுரன் இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, அவங்கள எதிர்த்து இவர் போய் சண்டைக்கு போனாரா? இவருடைய போகும்போது இவருடைய இந்த வேல் போன உடனே அவுணர் மேல சினத்து அவுணர் மேல கோபம் கொண்டு
எதிர்த்தாரன் களத்தில் வெகு குறைத்தலைகள். தலையெல்லாம் அப்படியே சும்மா சிவிச்சி தள்ளிடுச்சு, இந்த வேலையே போய் தள்ளிடுச்சு. சிரித்து எயிறு கடித்து விழித்து அலறும் போதும் அந்த எயிறு பல்லெல்லாம் அப்படி நகத்தை கொண்டு பல்லெல்லாம் அப்படி கீறி கிழிச்சு அப்படியா அந்த மாதிரி பண்ணக்கூடியது இந்த வேல். அப்ப நமக்கு எந்த பகையும் வருமா? அகப்பகையும் வராது, புறப்பகையும் வராது. மீண்டும் இந்த பாடல் மீண்டும் நம்ம படிக்கணும். அதை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே. அதுக்கப்புறம் அந்த வேல் தான் இவ்வளவு செய்துங்கிறதுக்காண்டி மீண்டும் மீண்டும் அதை சொல்றாரு. அதான் ஒவ்வொரு பாடலுக்கு மடியிலையும் அதை கொண்டுட்டு வரணும். இப்போ நீங்கள் ஆலாபனை பண்ணும்போது முதல்ல பல்லவி அனுபல்லவின்னு போடுவீங்கல்ல, மீண்டும் மீண்டும் பல்லவிக்கு போவீங்க அனுபல்லவிக்கு. அது மாதிரி வச்சுக்கோங்களேன். சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், பல்லவி அனுபல்லவின்னு மீண்டும் மீண்டும் அதே பாடுவாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின். யாரெல்லாம் முருக கடவுளை துதிக்கிறாங்களோ அவனை கெடுக்கணும்னு யாராவது நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க, ஒருத்தன் கெடுக்க வாரான்னு வச்சுக்கோ. இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலை, வேறொரு மண்ணும் இல்லாம அறவே களைஞ்சிடும். இது வேல். அதனாலதான் அந்த திருத்தணிகை அந்த வேலை அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. இதுக்கடுத்து அந்த வேல்னா இதை கடியுது, அந்த வேல்னா இதை கடியுது அப்படின்னு நம்ம பல்லவி அனுபல்லவின்னு சொல்லிட்டே போகணும். தலத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவளிப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வலை ஆகும். இது தலத்தில் உள்ள கணத்தொகுதி கலப்பின் உணவளிப்பது. நீ ஒருத்தனுக்கு சாப்பாடு போடன்னு தீர்மானம் பண்ணிட்டு, அதுக்கு வள்ளிமலை சுவாமிகளே தான் ஒரு சான்று. இப்போ நாம கூட நம்ம என்ன மம்பட்டி வேலையை பார்த்துட்டு இங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவன் கருணை, ஒவ்வொரு நொடியும் அவன் கருணை. அதை சொல்றார் பாருங்க. தலத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவளிக்கிறதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கவனை ஆகும். அவன் உங்களுக்கு எந்த வகையிலாவது கொண்டாந்து உங்க அன்னம்பாலிப்பை அவன் நிறைவேற்றி தந்துடுவான். யார் மூலமாவது நிறைவேற்றி தருவான். உன் லட்சியம் என்ன? முருகன் பேரை சொல்லி அன்னம் போடுறதானே. அது நான் செய்கிறேன், யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க. நான் வேலை செஞ்சுட்டு போகிறேன். நான் கிரைண்டர் போடுவேன், நான் மிக்சி போடுவேன், நான் வெங்காயம் வெட்டுவேன், நான் தோசை கரைக்கிறேன். ஏதோ ஒன்று போட்டு தந்துட்டு அந்த நீ விழாவை வெற்றிகரமாக நடத்தி தந்துட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு அவங்க வீட்டில் போயிட்டே இருக்க போகிறாங்க. யார் செய்தா இதை? முருகன் அவர்கள் உள் நின்று உணர்த்தி அதை செய்ய வச்சு உனக்கு திருப்திப்படுத்துறாங்க. நீ முருகநாமத்தை சொல்லிட்டே இருக்கல குழந்தை, நீ செய்ய. அவங்க எல்லாருமா உனக்கு உதவியானன்னு செஞ்சு தருவாங்க. அப்படி சொல்றாரு அவர். பழுத்து அமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழிகாணும். இந்த வேல் என்ன செய்து அதாவது நக்கீரதேவநாயனார் அப்படின்னு ஒரு புலவர் வாழ்ந்தாரு. அந்த புலவருக்கு இது கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு அவருடைய காலத்தை அறுதிட்டு சொல்றாங்க. அவரை ஒரு அரசன் என்ன பண்ணா, 1008 பேரை கொன்னா 1008 பேர் சிரச்சேதம் பண்ணுனா அவனுக்கு அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரையா பிடிச்சிட்டு சாமுத்திரிகா லட்சணமுடைய யாரையா பிடிச்சிட்டு போட்டான். 999 பேரை போட்டுட்டான். 1000 பேருக்குன்னு 1000வது பேரை நக்கீரதேவநாயனார் பிடிச்சிட்டு வந்துட்டான். நக்கீரதேவநாயனார் இறைவனை குறித்து திருமுருகாற்றுப்படை அப்படின்னு அவர் முருக பக்தர். இப்பவும் நம்ம திருப்பரங்குன்றம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த நிகழ்வுகள் இப்பவும் நடத்தி காமிக்கிறாங்க. அந்த கோயில் தெப்பத்தில் பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியாது. நான் அப்படி ஒரு மீனை ஒரு வாட்டி கபாலி கோயிலில் பார்த்துருக்குறேன். ஆனால் எல்லா வாட்டியும் திருப்பரங்குன்றத்தில் பார்த்துருக்குறேன். திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள மீன் இவ்வளோ பெருசு. இப்படி நம்ம சும்மா நம்ம புடவைய காலை கழுவுறதுக்குன்னு புடவை போட்டு இப்படி பிடிச்சோம்னா ஒரு 10-20 கிலோ நம்ம புடவையில் வந்துடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இங்கே இருக்கு. இதே இதை கபாலி கோயிலில் நான் ஒரே ஒரு முறை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கே திரும்ப ரொம்ப போகலை. திருப்பரங்குன்றம் போகிற நேரமெல்லாம் நான் அதை பார்த்துருக்குறேன். அது வரைக்கும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பரங்குன்றத்தில் அவர் திருமுருகாற்றுப்படை பாடி முடிக்கவும் இந்த வேலினுடைய ஒரு நுனி குகை, இவங்களெல்லாம் குகைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கிறான்.
1000 பேரையும் சுவாகா பண்ணணும் அப்படின்னு. அதுக்குன்னு இவருடைய வேல் நுனியே வந்து அந்த குகையை இடித்து தகர்த்தி அத்தனை பேரையும் வெளிக்கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். பழுத்து அமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகை, வரைனா மலைநாளான குகை, வரைக்குகையை இடித்து வழிகாணும். இந்த திருத்தணியில் வரக்கூடிய இந்த இது ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் பல்லவி அனுபல்லவி அப்படி போட்டுக்கோங்க. சுடற்பரிதி ஒளிப்பதிவு ஒழுக்கமதி ஒளிப்ப அவை அடக்குதலில் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப. இப்போ சூரியன் யாரால செயல்படுதான், சந்திரன் யாரால செயல்படுதான், இவைகள் எல்லாம் இந்த இந்த வேலினுடைய ஒரு நுனி அசைவில் இவைகள்லாம் செயல்படுது. அந்த ஒளிக்கு ஒளி கொடுப்பதே இந்த வேல் தான். அதனால இந்த வேலை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்றார். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகல் துணையது ஆகும். இரவும் பகலும் எனக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம் சுத்துப்பக்கம் எல்லாத்துக்கும் இந்த வேல் தான் எனக்கு துணையாக நிற்கின்றது. அப்படி இதை வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் கீழேயும் பல்லவியான இந்த இதை பாடிக்கோங்க. பசித்து அலகை முசித்து அமுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். இப்போ அலகைனா பேய் பிசாசுகள், அது கூட இறைவன்ட்ட போய் நாங்கள் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போனேன் அப்படின்னோடனே அவுணர்களை வெட்டி சாய்க்க போகிறேன், நீங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாராம். அவுணர்கள்னால் இந்த சூரபன்மன், அந்த சிங்கமுகாசுரன் கைமுகாசுரன், அவருக்கு லட்சோபலட்சம் பேரில் அங்கே அவங்களுக்கு குழந்தை, அந்த அம்மாவுக்கு சுரசேங்கக்கூடிய அம்மாவுக்கு அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தா அந்த எல்லாம் இந்த தசைகள்லாம் வெட்டி போடுறேன், நீங்கள் அங்கே போய் புசிச்சுக்கோங்கன்னு அழகைக்கு பேய் பிசாசுகளுக்கு கூட கருணை பண்ணுறான் இறைவன் வந்து. அப்போ எப்பேற்பட்ட கருணை கடல்னு பாருங்கள். பின்னையாம அவுணர்களை வெட்டுனா, இவங்களுக்கு கருணை பண்ணிட்டு அவங்கள ஏமா வெட்டுனா? எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. உங்களுக்கு யாரையும் வதைக்கிறதுக்கும் யார்ட்டையும் பகைமை பாராட்டுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. பகைமைங்கக்கூடிய பேரில் வந்து சித்திரவதை பண்ணக்கூடாதுல்ல. அந்த சித்திரவதையை பண்ணனா அந்த அசுரர்கள் எல்லாம். அதனால் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அழகைகளுக்கும் கூட இந்த உணவுகளெல்லாம் அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு. திரைக்கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்படை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். இப்போ திரைக்கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். இவன் வந்து கடலெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு கடல் இருந்த இடத்துல வந்து மேகக்கூட்டங்கள் ரொம்ப மழை பொழிவுக்கு, கடல் இருந்த இடத்துல தண்ணி இல்லையே அப்படின்னா இவனுடைய விளையாட்டு என்ன விளையாட்டா இருக்கா? அவுணர்களை எல்லாம் இந்த தேவர்கள் எல்லாம் இம்சப்படுத்துறான், அவங்களெல்லாம் வெட்டி அந்த கடலை நிரப்புங்கன்ட்டானான். தண்ணி ரெத்தாறு ஓடி கடல்ல உண்டான தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டானா. கடல்ல வந்து அவ்வளவு இவங்களுடைய வெப்பம் தாங்க மாட்டாம அந்த கடல் வந்து மேலேறி போக அந்த இடத்துல இவங்களை வெட்டி தள்ளி இவருடைய சின்ன வேலில் உண்டான ஒரு துகள் இத்தனை விளையாட்டு திருவிளையாடல் பண்ணுது. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும். இது யாருக்கு? சுரர்கள் தேவர்களுக்கு, அப்புறம் வந்து பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு. விதிக்குன்னா பிரம்மான்னு பேர், பிரம்மாவுக்கு ஒரு பேர் விதி அப்படின்னு பேர். பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு மற்ற இந்திரன் முதலிய தேவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வேல் வந்து முருக கடவுளாக வந்து இப்போ திருச்செந்தூரில் இந்த வேல் விளையாடுது அப்படின்னு சொல்றார். சலத்து வரும் அருக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை சினத்த உணர் எதிர்த்தரன் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிவா. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்து என முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிரவோடும். இப்போ வந்து இதில் கூட இறைவனுடைய திருவிளையாடல் பாருங்கள்.
42வது பாடல் வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாறி இன்னும் 2 பாடல் ஸ்கிப் பண்ணி போயிட்டேன். அந்த இடத்துல டக்குன்னு என்னுடைய விழியில கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஆகி மீண்டும் அந்த யதார்த்த ஸ்தானத்துக்கு கொண்டாந்துட்டார். திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்து என முகட்டினிடை பறக்க அரவிசைத்து அதிர ஓடும். இவன் இந்த வேல் எப்படி செய்து திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என. இந்த வரைராஜனாக இருக்கும்போது அவர் விந்திய மலை இந்த மாதிரி மலைகள் கூட இருமாந்து செம்மாப்பில் இருந்தது. அவைகளையும் கூட அடக்கி, அதாவது எல்லாருக்குமே ஆணவ தாக்கம் அதிகமாக இருக்குது. தகுதி இருக்குது, தகுதி இல்லை, நான் வந்து சின்ன பிள்ளை, நான் பெரிய பிள்ளை, அது எதுவுமே அது நினைக்கல. எல்லாரையும் அது வந்து ஆட்டி படைக்குது. இந்த ஆணவத்தை எல்லாம் ஒடுக்கி தந்த பறக்க அரவிசைத்து அதிர ஓடும் இந்த வேல் வந்து அப்படி அதிர ஓடுகின்றது அப்படின்னு சொல்றார். பழுத்து அமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலைவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழிகாணும். சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த துடை என சிகையில் விருப்ப முடிசூடும். இவன் வந்து அவுணர்களை அப்படி கீறி கிழிச்சு அவன் தொடையில போட்டுட்டு சந்தோஷமா இப்போ உங்களுக்கெல்லாம் திருப்தி தானா போங்கன்னு சொன்னான். அவுணர்களை அவ்வளோ கிழிச்சு போட்டது இந்த வேல் தான் அப்படின்னா அந்த வேல் நுனியத்தான் சொல்றாரு, வேலை கூட சொல்லலை அந்த அளவுக்கு. அப்போ நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமா இதை படித்து நம்மளுடைய அகப்பகை புறப்பகையை நம்ம வெற்றி கொள்ளலாம். நினச்சி பாருங்க குழந்தைங்களா. சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் ஒரு இடுக்கண் விளை சாடும். எல்லாருக்கும் இடுக்கண் திரைக்குது. அதுக்கப்புறம் திரைக்கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். இதுவும் சொல்லிட்டோம். பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அமுனர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருளி நேரம். இதுவும் நம்ம சொல்லிட்டோம். திரைக்கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உதிரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். இதில் என்ன பகுதி வச்சிருக்கிறாரு, நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லாமல் சொல்லிட்டோன்னு போகிறேன். 16 ஸ்டான்ஸா கொண்டது இந்த இது நம்மளுடைய வேல் வகுப்பு. எத்தனை ஸ்டான்ஸா கொண்டது? 16 ஸ்டான்ஸா கொண்டது. இப்போ இந்த 16 ஸ்டான்ஸா கொண்ட இந்த வேல் வகுப்பை முதல்ல முழுமையாக ஒவ்வொரு முதல் பாடலில் 12 முறை அந்த வேல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அது சொன்ன பிறகு மீண்டும் ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டு பல்லவி அலும்பல்லவி மாதிரி மீண்டும் மீண்டும் இதை சொல்லிட்டே வா. இதுக்கு பிறகு ஒவ்வொரு பாடலுக்கும் அடியில் அந்த திருக்குமரன் அதை சொல்லிக்கிட்டே வரோம். 16வது பாடல் முடிஞ்ச உடனே மீண்டும் 16வது பாடல் 16ம் 15ம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து திருக்குமரன் அந்த பாடலை சொல்லி அதுக்கப்புறம் 16ம் 15ம் சொல்லிட்டோம். 14ம் 13ம் சொல்கிறோம். அதை சொல்லிட்டு மீண்டும் திருக்குமரன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் 13 அதுக்கப்புறம் 12ம் 11ம் சொல்கிறோம். 12ம் 11ம் சொல்லிட்டு மீண்டும் திருக்குமரன் சொல்கிறோம். திரும்ப 10, 9 சொல்லிட்டு திருக்குமரன் சொல்கிறோம். இப்படி ரிவர்ஸில் இப்படியே சொல்லிக்கிட்டு வரோம். இப்படியே மீண்டும் மீண்டும் இதை சொல்லிட்டு வரும்போது நமக்கு என்ன நடக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் உள்ள மந்திர சொற்கள் வந்து இதில் மிக நுட்பமான மந்திர சொற்கள் நிறைந்தது இந்த பகுதியில். இந்த மந்திர சொற்கள் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய காதுகளில் போய் நம்ம சத்தம் போட்டு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காதுகளில் போய் ரீங்காரமிடும். அப்படி காதுகளில் ரீங்காரமிட காது செவிப்புலன்களில் இருக்கக்கூடிய அங்கே தான் இந்த உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவிக்கு பின்னால் தான் எல்லா முடிச்சுக்களும் இருக்குது. நைட்டில் தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த காது மடல் இருக்கு பாருங்க, இந்த காது மடலில் இந்த விரலை கொண்டு நைட்டில் தூக்கம் வரலம்மா எனக்கு அப்படின்னா இந்த காது மடல் இந்த விரலை கொண்டு இப்படி 20 தடவை இப்படி 20 தடவை, அதுக்கு நேர கீழே கொஞ்சம் இப்படி 20 தடவை இப்படி 20 தடவை, அதுக்கு நேர கீழே ஆனால் முதுகு தண்டு எரெக்டாக இருக்கணும். அதுதான் இந்த இதுக்கு 20 தடவை இதுக்கு 20 தடவை. அதுக்கப்புறம் இந்த காது கடியில் ஒரு பள்ளம் இருக்கும், அதில் இதுக்கு இப்படி 20 தடவை இப்படி 20 தடவை. இதை பண்ணிட்டு இப்படி காது கடியில் கொஞ்ச நேரம் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த தூக்க மாத்திரையுமே போட வேண்டாம்.
இது இது வந்து தூக்கம் வர்றதுக்கு. விழிப்பு நிலைக்கு இந்த பதிகத்தை நீங்கள் எப்படி மாறி 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 மாறி, அதாவது இப்படியே மீண்டும் 1வது வரைக்கும் சொல்ல வரும்போது நிறைவில் முதல்ல எப்படி 12 தடவை சொன்னோமோ அது மாதிரி நிறைவிலும் 12 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா அது 108 முறையாக பரிணமிக்கும். அப்போ நம்ம இந்த திருநாமத்தை 108 முறை உச்சாடனம் பண்ண ஒரு பவித்திரம் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி வேல் வகுப்பையே, அருணகிரிநாதர் எழுதிய வேல் வகுப்பையே வேல் மாறலாக மாற்றி தந்துள்ளார் நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இன்றைக்கும் அவருடைய சமாதியில் அன்னம்பாலிப்பு இடையீடு இல்லாமல் நடந்து கொண்டு வருகின்றது. எந்த கால்ஃபார் பண்ணி எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படி இப்படின்னு இல்லை, நம்ம யார் போனாலும் அங்கே சாப்பிட்டு வரலாம். அவருடைய சமாதி நமக்கு அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ மீண்டும் நான் ஒரு முறை வாசித்து விட்டுருந்தேன். மீண்டும் படித்த பாடலே படிக்கிறாங்க அம்மான்னு உங்களுக்கு நினைவு வந்துடக்கூடாது. நான் அந்த விளக்கத்தை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது மொத்தத்துக்கு 108 முறை இது வந்துடும். ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும்போதும் இது மொத்தத்துக்கு 108 முறை வந்துடும். இந்த முறையில் நீங்கள் வந்து சொன்னாங்கன்னா 32 நிமிடம் ஆகுது குழந்தைங்களா இந்த பாடலை நீங்கள் படிக்கிறதுக்கு. ப்ரோஸா படிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விருத்தப்பாவிலே படிங்க. பாடலை வந்து ப்ரோஸா படிக்கிறதுங்காட்டி உங்களுக்கு எனக்கு ராகவில தான் வருது. நம்ம வந்து தாய் தாப்பன்ட்ட கூப்பிடும்போது நான் வந்து உங்களுக்கு எந்த ராகத்தில் மோகனாவில் பாடமா, நான் வந்து கல்யாணியில் கூப்பிடவா, நான் வந்து காம்போதியில் கூப்பிடவான்னு சொல்லிக்கிட்டா குழந்தை கேட்கு. அவன் அம்மா வந்து நீ காம்போதியில் என்னை கூப்பிடல, ஆனால் நீ கூப்பிட்டா நான் என்னென்னு கேட்க மாட்டேன் அப்படியே சொல்ல போகிறான். அது கிடையாது. நமக்கு என்ன லட்சணம் கொடுத்துருக்கிறாரோ அந்த லட்சணத்தை கொண்டு தான் நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியும். எனக்கு இந்த குரல் தான் கொடுத்துருக்கப்ப நான் இந்த குரலை கொண்டு வந்துட்டு சொல்வேன். ஆனால் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர்னு சொல்லியிருக்கு. நான் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பதிவை எதிர்பார்த்து நான் இன்னும் இருக்க விளக்கமாக இந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் சொல்லி அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கு அடியிலையும் அந்த பாடலை சொல்லி அப்படியே நம்ம விளக்கம் சொன்னோன்னா உங்களுக்கு இந்த பாடல் முழுமைக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ இதை படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்குது. இப்பவும் நான் உங்களுக்கு கடினமான வார்த்தைகளுக்கு பதம் போட்டு தான் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லணுங்கக்கூடியதையும் சொல்லியிருக்கிறேன். வேல்மாறல்ங்கக்கூடியதை, அந்த வேல்மாறல் உங்கள் எல்லாருக்கும் மங்களம் செய்யும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் இது என்ன செய்யும் இது மட்டும் படித்தா போதுமாம்மா கேட்பாங்க. என்ன டாக்டர்கிட்டே போய் சில பேர் கேட்குறாங்க, என் ஸ்கேன் எடுக்க வேண்டாமா டாக்டரு, பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டாமாட்டாரு. அவர் ஒன்றும் இல்லைம்மா இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இந்த நோய் இதுதாம்மான்னு சொல்லுவார். அப்போ பிளட் டெஸ்ட் வேண்டாமோ, அப்போ ஸ்கேன் வேண்டாமோ? அவர் என்ன ஸ்கேன் பண்ண சொல்லுவார்? இவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை படிச்சிருப்பாங்க, மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இவங்க போயிருப்பாங்க. அங்கே போய் எனக்கு எண்டோஸ்கோப் எடுக்கணுமாம்பாங்க. சில டாக்டர்கள் வந்து என்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க, ஏம்மா மூளையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எண்டோஸ்கோப். அப்போ அந்த எண்டோஸ்கோப்புங்க வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எண்டோஸ்கோப் எங்கே எடுப்பாங்க? குடலுக்கு போகிறதுக்கு வந்து எண்டோஸ்கோப் எடுப்பாங்க. இவங்க மூளைக்கு எண்டோஸ்கோப் எடுக்கன்னு என்கிட்ட கேட்குறாங்கம்மான்னு வந்து சொல்லுவாங்க. சரி, நம்ம ஜனங்கள் 4 வார்த்தை படிச்சிருக்கதே படித்தவங்க கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மூளையில் போய் இங்கேருந்து போனோடனே நம்மளே டாக்டர்கிட்ட போய் சொல்கிறோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, எங்களுக்கு அதை எடுங்க, இதை எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க, என்னென்னமோ நமக்கு 4 வார்த்தை தெரியும்னு போய் சொல்லலாம். அது மாதிரி வந்தாங்கன்னா இது மட்டுமே போதுமோ அப்படின்னு கேட்டால் நம்ம அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இதை மாதிரி சிறந்த பரிகாரம் நோய்க்காக இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், திருமணத்தடையாக இருக்கட்டும், குழந்தை பேர் வேண்டுதலாக இருக்கட்டும், எதுக்கும் இது மாதிரி பரிகாரம் கிடையாது. இந்த வேல் வகுப்பு அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியதை இவர் வந்து முறைப்படுத்தி இதை சொல்லி வச்சிருக்கிறார். இத்தனை முறை சொல்லும்போது உங்களுடைய அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு பேரண்ட நாயகனை அடைவதற்கான ஒரு ஒளியை உங்கள் காதில் ஏற்படுத்தும். இந்த காதில் நான் வந்து இதுக்கு அருணகிரிநாதர் பாடின சந்தத்தை பதம் பிரித்து சொல்ல வலிச்சு போய் அதுக்கான புத்தகம் படிக்கவும் வலிச்சு போய் நான் வந்து அருணகிரிநாதர்கிட்ட கையை வைக்கலை. எனக்கு 51 பாடல் கந்தர் அனுபூதியும் 100 பாடல் கந்தர் அலங்காரமும் எப்போவோ படித்ததா ஒரு 12-13 படித்ததா நினைவு. இப்போ வந்து 73. அது எங்கேயாவது ஒரு தடவை மேற்கோளுக்கு எங்கேயாவது ஒரு தடவை வரும், அது இயல்பாக வரும். அப்படி கொடுத்து அவன் போட்ட பிச்சைன்னு நான் நினச்சிக்க வேண்டியதான். மற்றபடி எனக்கு இவர் வந்து திருப்புகளில் எனக்கு கொஞ்சம் கூட பரிச்சயம் கிடையாது. அதனாலே நான் இதை வந்து பதிவு பண்ணலை. ஆனாலும் இப்போது நாட்டின் தேவை, உலகத்தின் தேவை கருதி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை உச்சரிக்க அநியாயங்கள் மடங்கி போகும். அநியாயங்கள் மடங்க நாடு சுபிச்சமாக இருக்கும், உலகமே சுபிச்சமாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் இங்கே உச்சரிங்க, விளக்கேற்றி வச்சு காலை மாலை கூட உச்சரிக்கலாம். இல்லை எங்களுக்கு அவ்வளோ 32 நிமிஷத்துக்கு மேலே எங்களால் பூஜை பண்ண முடியாமல் ஒரு வேளைனாலும் இங்கே உச்சரிங்க.
பேரண்ட நாயகன் உங்களோடு தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருப்பான். நான் இப்போ வந்து குறையும் நான் இதை வந்து முடிச்சுக்கிறேன். இதை உங்களுக்கு சொல்கிறேன். தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பில் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளை. இதாவது ரிவர்ஸில் இப்போ போய்கிட்டே இருக்கோம் நம்ம. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பினை உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளையாகும். துதிக்கும் அடியவர்க்கு ஒரு நாள் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் முகத்தை அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும். தரிக்கு நமன் முறுக்கவரின் எருக்குமதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மேலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை. இதை மீண்டும் 12 முறை நம்ம படிக்கணும். இந்த அப்போ நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்த அந்த ஸ்டான்ஸா படி பார்த்தா நம்ம மொத்தம் 108 முறை. முதல்ல வேலும் மயிலும் துணைன்னு 6 முறை சொல்லிக்கிறீங்க. அப்புறம் இந்த பாட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே. அது மாதிரி அதை 12 தடவை சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபீல்டுக்குள்ள இறங்குறீங்க. அந்த குரத்தினுடைய கடை விழியே உங்களுக்கு எல்லாம் பொசுக்கும்னு அந்த பாடல் தொடங்குது. அதுக்கடுத்து அந்த பாடலை முடிச்ச உடனே மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் அதை படிங்க. அதுக்கு அடுத்த பாடல் படிச்ச உடனே மீண்டும் திருத்தணியில் அப்படியே அந்த 16 பாடலுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல அங்கிருந்து போகும்போது அந்த 16 பாடலை முடிச்சுட்டு 12 முறை இந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலை படிங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ரிவர்ஸ்ல போகும்போது அந்த 16 15 அடுத்து இந்த மீண்டும் இதை படிங்க. இப்படியே நீங்க 2 ஸ்டான்ஸா கோர்க்க கொண்டுட்டு போய் நிறைவில் இதை கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 108 முறை இந்த பாடலை சொன்னதுக்கு உங்களுக்கு நிகராகும். இதை நான் வந்து இப்போ இந்த ஜஸ்டி நேரத்தில் இதை நீங்க கையில் எடுத்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் இதை இப்போ பதிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் தனித்தனியாக நான் விளக்க உரை சொல்லி உங்களுக்கு திருவுருள் கூட்டி வச்சால் இப்ப முருகனுடைய அருள் பெற்று நம்ம இதை சொன்ன மாதிரி அவன் கூட்டி வைத்தால் நம்ம அதுக்குண்டான பதிவை நம்ம பார்ப்போம். இப்ப தேரணி இட்டு புறமரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைத்த அரக்கர் நேரணி இட்டு வளைத்த கடகம் நெளிந்து சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல்